ஒவ்வொரு வருஷமும் புக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு ஒரு வேளை நீங்கள் இது வரைக்கும் வந்து புக் இது வரைக்கும் பிக்கப்பே பண்ணல அப்படின்னா ஜென்ரலி ஒரு பிகினராகவோ இல்லை வந்து ரொம்ப நாள் புக் படிக்காதவங்க ஐ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் தட் ரீடர்ஸ் பிளாக் அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஒரு புக்கை வந்து பிக்கப் பண்ணோம் அப்படின்னா நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் ஃபிக்ஷன் போகலாம் அப்படின்னு. ஏன்னா அது வந்து நான் யூஸ் பண்ணுற அதே ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு வருஷத்தில் நான் நிறைய ஃபிக்ஷன் புக் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னா அப்போ நிறைய நாள் எனக்கு படிக்கிறதுக்கான மூடு இருக்குல்ல. ஸோ அந்த டயத்துல எல்லாம் டக் டக் டக்குன்னு ஒரு ஸ்நாக் மாதிரி நிறைய ஃபிக்ஷன் புக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ 2022 த புக் ஷோவில் நம்ம என்னென்ன ஃபிக்ஷன் புக்ஸ்லாம் படித்தோம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அது மூலமாக ப்ராபப்ளி உங்களுக்கு பிடிச்ச ஜானரில் ஏதாவது ஒரு புக் இருக்குது அப்படின்னா அதை பிக்கப் பண்ணி யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ரீடிங் ஜர்னி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கோ டு ஆப்ஷன் இஸ் ஆல்வேஸ் த்ரில்லர். பிகாஸ் அது வந்து எப்படியும் பேஜ் டர்னர் இருக்கும். அதாவது கதை எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத தாண்டி அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விஷயம் இருக்கிறது. ஸோ வந்து இந்த வருஷத்தோட பாப்புலர் புக்கும் கூட த மெய்ட் பை நீதா ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த மெய்ட் புக் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு மெய்ட் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பொண்ணு. அவங்களுக்கு வந்து எப்படின்னா நார்மலாக நம்மள மாதிரி பழகிறவங்க கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த சொன்னால் அப்படியே தான் புரிஞ்சுப்பாங்களே தவிர நம்ம ஒரு ஃபன்னுக்கு சொல்கிறோம் அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு டக்குன்னு ஒவ்வொரு ரூமாக க்ளீன் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ரூமில் வந்து அவங்களோட ரெகுலரான கிளைண்ட் ஒருத்தங்க இறந்து கிடக்குறாங்க. அவங்கள யாரோ கொன்றிருக்காங்க. ஸோ இந்த மர்டரை யார் பண்ணா? ஸோ இதுக்கான பழி வந்து இந்த மெய்ட் மேலே தான் இருக்கும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மர்டர் மிஸ்ட்ரி தான் த மெய்ட். அப்புறம் குட் கேர்ள்ஸ் கைட் டு மர்டர் அப்படிங்கிற இது வந்து கொஞ்சம் கம்மிங் ஆஃப் ஏஜ் புக் மாதிரி தான் இது. ஸோ ஒரு காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிசர்ச் பர்பஸ் மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணுவாங்க. இந்த புக்கோடைய ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எடுக்கிற ப்ராஜெக்டே அவங்க ஸ்கூலில் ஒரு சீனியர் இருந்திருப்பாங்க. அந்த சீனியர்ஸ் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பெரிய மிஸ்ட்ரி ஒன்று இருக்கும். அந்த கேர்ள் ஃப்ரெண்டை வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் தான் கொண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழி இருக்கும். அந்த பாய் ஃப்ரெண்டோட ஃபேமிலி வந்து ஒரு இந்தியன் ஃபேமிலி. ஸோ ஆப்வியஸ்லி அப்ராடில் ஒரு இந்தியன் ஃபேமிலி மேலே இருக்கிற அந்த ஒரு டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இவங்க இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி எப்படி இந்த மர்டரை சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அது எப்படி இருக்கும்னா ஜென்ரலி ஒரு நம்ம பார்க்குற பீப்புளெலாம் வந்து ஒரு டீனேஜில் இருக்கவங்களுக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு முகம் இருக்கும். சோஷியல் மீடியாவில் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒரு கேங்குக்குன்னு ஒரு முகம் இருக்கும். ஆனால் அந்த கேங்லேயே நம்ம சம்டைம்ஸ் செட்டே ஆக மாட்டோம். இருந்தாலுமே வி வாண்ட் டு பிலாங் வித் த கேங் அப்படிங்கிறதுனால நமக்குன்னு ஒரு சில ட்ரேட்ஸ் டெவலப் பண்ணியிருப்போம். இது எல்லாத்தையும் அன்வீல் பண்ணுற மாதிரியான ஒரு புக்காக தான் இந்த புக் இருந்தது. குட் கேர்ள்ஸ் கைட் டு மர்டர் பை ஹாலி ஜாக்சன். அதுக்கப்புறம் வந்து பேட்டில் ஃபார் பவர் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் குமார். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஹாலிவுட்டில் பார்த்தோம்ல அந்த மாதிரிலாம் இல்லாமல் இங்கே கல்பாக்கம் சென்னை இந்த மாதிரி ஏரியாவில் நடக்கிற ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மாதிரி தான் இது. திடீர்னு ஒரு நாள் காலையில் பார்த்தா ஒரு குளத்தில் வந்து ஒரு பாடி ஒன்று இருக்கும். அந்த பாடி யார் இது என்ன இதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ண பார்த்தா ஒரு 2 தெரு தள்ளி அங்கே ஒருத்தர் இறந்துருப்பார். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இவங்க எல்லாருமே வந்து கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ யார் இதெல்லாம் கொலை பண்ணா, இந்த சீரீஸ் ஆஃப் மர்டர் யார் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். இது இன்வெஸ்டிகேட் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸரோட மனைவி மேலே வந்து ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வந்து கிளம்பும். ஸோ அவங்க வந்து ஒய்ஃப் மூலமாக இது எப்படி வந்து சால்வ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேற பேச்சு வராது கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேலஞ்சு ஒய்ஃப் அவங்க. ஸோ அவங்க மூலமாக இது எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியாக இருக்கும் இந்த புக்கை. அடுத்ததாக எல்லாருக்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணும் ஒரு புக் ரீடிங் அப்படின்னா த்ரில்லருக்கு அடுத்து ஐ வுட் சே குட்டி புக் தான் எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு சில புக்ஸ் இருக்கும் நீங்கள் எடுத்தால் அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு புக் தான் வந்து பொன்னியின் செல்வன். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாரதி பாஸ்கர் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, நான் எடுத்தேன் அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு படிக்கிறதுல எனக்கு மூடே இல்லை, நைட் ஃபுல்லாக படித்தேன் இந்த புக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நான் இது வரைக்கும் படித்த புக்லேயே வந்து போர் அடிக்காமல் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் போயிட்டே இருந்த ஒரு புக் வந்து பொன்னியின் செல்வன். 40 Rules of Love. அகெயின் இது வந்து 2022 வந்து பயங்கர பாப்புலராக இருந்தது. ஸோ எலிஃப் ஷஃபக் அப்படிங்கிறவங்க எழுதின இந்த புக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற நமக்கு தெரிஞ்ச ஒரு சில பெயர்கள் ரூமி எல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அவங்களோட இந்த பொயட்ரி வச்சும் அந்த காலத்தில் ஒருவேளை இவங்களுக்கான அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி தான் இருந்திருக்குமோ அப்படிங்கிறதுக்கும் ப்ளஸ் அது அப்படி சைட் பை சைடில் இப்போ வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்க மேரேஜில் வந்து ஷி வில் நாட் பி ஹாப்பி, ஷீ வில் மீட் ஒன் பர்சன். ஸோ அதுவும் இதுவும் ஒரு மாதிரி டயக்னலி ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அவங்க இந்த புக்கு படிக்க அவங்க ரிலேஷன்ஷிப்போடு அதை ரிலேட் பண்ணிப்பாங்க. சம்வேர் இது வந்து ஒரு பொயட்டிக்கான ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தது. 40 Rules of Love அப்படிங்கிறது ரூல்ஸ் 40 இருந்தது. ஆனால் அந்த ரூல்ஸை தாண்டி அகெயின் ஒரு கதையாக ஒரு சில ரூல்ஸ் மட்டும் எஃபெக்டிவாக அந்த மாதிரி இந்த புக் தான் அது. அதுக்கப்புறம் ஸ்டேஷனரி ஷாப் ஆஃப் டெரான் வாஸ் லைக் மை ஃபேவரட். மர்ஜான் கம்லி அப்படிங்கிறவங்க எழுதியிருந்தாங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் இது வரைக்கும் நான் போனதே கிடையாது. ஆனால் வந்து கலத் ஹுசைனி புக்ஸ் மூலமாக வந்து ஆப்கானிஸ்தானுடைய பாலிடிக்ஸ் எப்படி இருக்குது, அங்கே இருக்க விமனோட லைஃப் ஃபுட் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய ஒர்க்ஸ் செம்மையாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு. அதே மாதிரி ஈரானில் நடக்கிற விஷயத்த வந்து இந்த புக்கில் வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த புக் நான் படித்த டைமில் நிஜமாவே ஈரானில் வேறு அகெயின் பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்தது. சம்வேர் இட் வாஸ் லைக்
ஒரு ஒரு மறுபடியும் அதே விஷயங்கள் நடக்கிற மாதிரியான ஒரு ஒரு இது இருந்தது. அண்ட் மர்ஜான் கமலியும் வந்து ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். நம்ம வந்து ஒவ்வொரு ரிவ்யூ போடும்போது ஷி வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் அந்த புக்க பத்தி எப்பப்பலாம் நம்ம பேசுறோமோ, அப்பப்பலாம் வந்து ஷி யூஸ்ட் டு டேக் அஸ் அங்கேருந்து. ஸோ சம்வேர் அவங்க வந்து ஷி இஸ் இன் தி யுஎஸ், நம்ம இந்தியால இருக்கோம். பட் 2 பேரும் வந்து இந்த ஈரான் நடக்கிற விஷயங்கள பேசுறதுக்கான ஒரு ஒரு பிரிட்ஜா இருந்தது தான் அந்த ஸ்டேஷனரி ஷாப் ஆஃப் டெஹரான். 2 லவ்வர்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு போர் நடக்கிற ஒரு டயத்துல வந்து 2 பேர் லவ் பண்ணாங்க. ஒரு டீனேஜ் லவ் அது. அண்ட் அந்த பாலிடிக்ஸ்னால இவங்க லவ் என்ன ஆகுது அப்படிங்கிற மாரி தான். அண்ட் இதில எனக்கு எந்த ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, 2 பேரும் பயங்கரமா வயசாகி ஒரு 70 வயசுக்கு மேல வந்து அந்த தாத்தாவும், பாட்டியும் வந்து மீட் பண்ணிப்பாங்க. அந்த பாட்டி வேற யாரையோ கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து வேற யாரையோ கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்கும். இவங்க 2 பேரும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. வயசான காலத்தில தன்னோட 40 டூ 50 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்த ஒரு எக்ஸ மீட் பண்ணினா என்ன மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த புக்ல இருந்தது. அதுக்கப்புறம் தி லவ் ஹைப்போதசிஸ் பை எலி ஹேசல்வுட் அப்படின்னு சொல்லிட்டு நாட் மை ஃபேவரைட். ஏன்னா இட்ஸ் லைக் ஒரு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இவ்வளோ டம்மா இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான். பட் நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்கக்கூடிய மெஜாரிட்டியான கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்ட ஒரு ஹீரோயின் தான் தி லவ் ஹைப்போதசிஸில் இருக்க அந்த ஹீரோயின். ஏன்னா ஷீ இஸ் ஹெட் ஓவர் ஹீல்ஸ் வித் சம்ஒன் ஹூம் ஷீ இஸ் லைக் எப்படின்னா ஒரு காலேஜில் வந்து ஒருத்தர் இருக்காரு. இவங்க ஐயோ எனக்கு இந்த புக்கை பற்றி பேச லைட்டாக கடுப்பாகுது. ஏன்னா இது அவ்வளோ பெரிய கிரேட்டஸ்டான புக் கிடையாது. சம்வேர் தேர்எவர் த கேர்ள் இஸ் லைக் வெரி டம். அண்ட் வந்து இது லவ்வா இல்லையான்னு தெரியாமல் அது ஒரு ஜேர்னி. ப்ராபப்ளி டீனேஜில் இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணணும்னு இதை எழுதியிருந்திருக்கலாம். பட் இதில் பார்த்தா அவங்க பிஹெச்டிலாம் பண்ணிருப்பாங்க. ஸோ அவ்வளோ அறிவு இருக்குன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் வை வுட் தே டூ சம்திங் ஸ்டூபிட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான் வந்து இந்த புக்கில் இருந்தது. பட் எனிவேஸ் இஃப் யூ வாண்ட் டு பிக் அப் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் சம் டீனேஜ் ஃபிக்ஷன்னா யூ கேன் கோ ஃபார் தட். அப்புறம் வந்து இட் எண்ட்ஸ் வித் அஸ் பை காலின் ஹூவர். இந்த புக்கில் இந்த ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பற்றி அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நம்ம ஏன் போகிறோம், அந்த டாக்ஸிசிட்டி ஏன் அது உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது ரொமான்டிக்காகவே காமிச்சிட்டே வருவாங்க. பட் தெர் வில் பி அன் எண்ட். ஏன்னா நமக்கு அந்த இடத்துல அவங்க எண்ட் பண்ணும்போது கூட நமக்கு எப்படி இருக்கும்னா இவங்க 2 பேரும் சேர்ந்தா நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண தான் செய்யும். பட் அகெயின் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஒருத்தங்களுக்கு இந்த டாக்ஸிசிட்டினால் இதுக்கு மேலே எடுத்துக்க முடியல. ஐ நோ திஸ் வாஸ் ரொமான்டிக், ஐ நோ திஸ் வாஸ் ஸோ குட், ஆனாலும் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட் அப்படிங்கிற அந்த ஒரு டெசிஷன் எடுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் காலின் ஹூவரோட இட் எண்ட்ஸ் வித் அஸ். நிறைய பேர் இட் ஸ்டார்ட் வித் அஸ்ஸும் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஐ ஹேவன் பிக்ட் அப் தட் yet. ஐ திங்க் 2மே சேம் லைன்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவனும் அதை எடுக்கல. அதுக்கப்புறம் ஒன் டே லைஃப் வில் சேஞ்ச், அதுக்கப்புறம் யோர் டைம் வில் கம் அப்படிங்கிற இந்த 2 புக்ஸும் வந்து சரண்யா உமாகாந்தன் அப்படிங்கிற ஒரே ஆத்தரோட எடுத்திருந்தோம். அகெயின் இது வந்து எப்படின்னா மேரேஜ்க்கு அப்புறம் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான ஒரு இது. இல்லை ஒரு பாஸ்ட் இருக்குது அப்படின்னா 2 பேருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்குது அண்ட் அந்த பேகேஜ் இருக்குது அப்படின்னா அது எப்படி வந்து ஒரு கப்பலாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த புக். அப்புறம் வந்து லாஸ்ட் இன் யோர் ஃபசாட் அப்படின்னு சொல்லி நிவேதிதா எழுதியிருந்தாங்க. அதுவும் வந்து எகெயின் சென்னை பேஸ்டு ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி வச்சுப்போமே. ஸோ இங்கே இருக்க சென்னை, பாண்டிச்சேரி இங்கேயே அவங்க ட்ராவல் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நடக்கிற ஒரு பயங்கரமான ஒரு லவ், காலேஜ் லவ் அகேன். ஸோ அதுதான் வந்து நிவேதிதா எழுதி இந்த புக். இதுக்கப்புறம் வந்து ஸோ லவ்லெஸ் பை ஆலிஸ் ஓஸ்மன் வந்து இட்ஸ் மேஜர்லி அபவுட் டிஸ்கவரிங் யுவர் செக்ஷுவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த புக்ஸ்லாம் வந்து ரொமான்ஸில் பார்த்தோம். த்ரில்லர் தாண்டி இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் ரீடிங் அப்படின்னா ஒரு ஃபுல் புக் படிக்கிறத விட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ் இருந்தால் இட் இஸ் மச் பெட்டர். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டோரி முடியும் போது அப்பாடா அட்லீஸ்ட் ஏதோ விஷயம் படிச்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ் கலெக்ஷன் இந்த வந்து என்னோட பர்த்டே அன்னைக்கு நான் ஏர்போர்ட்டில் பிக் பண்ண புக் தி பர்த்டே ஸ்டோரிஸ் பை ஹருகி முராகமி. பட் நாட் எக்ஸாக்ட்லி அ பர்த்டே பிக் இட் ஷுட் பி. ஏன்னா வந்து நமக்கான அந்த ஹை பர்த்டேஸ் இல்லாமல் பர்த்டேன்னா ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக இருக்கணுமே, ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான கதைகளை மட்டுமே கொண்ட ஒரு கலெக்ஷன் தான் பர்த்டே ஸ்டோரிஸ் பை ஹருகி முராகமி. ஏன்னா அதில் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய பர்த்டே அன்னைக்கு தெர் வில் பி டெத்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க பர்த்டேக்கு யாருக்குமே விஷ் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி இருக்கும். இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் வேர் டிஃப்ரெண்ட் பர்த்டேஸ் இருக்கும். ஆனால் எந்த ஒரு பர்த்டேமே ஹாப்பி பர்த்டேவாக இருக்காது. இட் வில் பி ஜஸ்ட் பர்த்டேஸ். அந்த கலெக்ஷன் தான் வந்து ஹருகி முராகமியோட பர்த்டே ஸ்டோரிஸ். பட் ஐ ஃபவுண்ட் இட் வெரி ரிலேட்டபிள். ஏன்னா நமக்கு வந்து இருக்கிற அத்தனை பர்த்டேக்கல்ல ஒரு சில பர்த்டேஸ் மட்டும்தான் ஹே ஹூ அது மாதிரிலாம் இருக்கும். நிறைய பர்த்டேஸ் வந்து வந்ததும் தெரியாது போனதும் தெரியாதுல்ல, அந்த மாதிரியான கலெக்ஷன் அது. அப்புறம் வந்து ரிட்டர்ன் ஆஃப் த ட்ராஜன் ஹார்ஸ் பை அமித் தூபே அப்படிங்கிற அவர் ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்லாம் ரியல் லைஃப்பில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால அந்த ட்ராஜன் ஹார்ஸ் படிக்கும்போது ஆனால் எனக்கு ஒரு சில ஒரு கொஸ்டின்ஸ்லாம் இது ஒருவேளை இதுதான் உண்மையாக இருக்குமோ. அதாவது எந்த அளவுக்குன்னா இப்போ நம்ம ஊரில் நடக்கிற எர்த்குவேக் கூட வாஸ் இட் பிளான்டு அந்த அளவுக்கு நம்மளை கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு
ரியாலிட்டியை வந்து டிஸ்டார்ட் பண்ணி அது வந்து ஃபிக்ஷன் ஆட் பண்ணி ஒன்று பண்ணியிருந்தாரு. ஸோ வந்து வேறு நாடுகள் நம்ம மேலே எடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஆக்ஷன்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம நாட்டுக்குள்ளே பவரில் இருக்கிறவங்க நம்ம நாட்டையை விட்டு கொடுக்குற மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். அது வந்து பயங்கர ஃபிக்ஷனலைஸ் தான் வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ தட் ஒன் வாஸ் ரிட்டன் ஆஃப் த ட்ராஜன் ஹார்ஸ் பை அமித் துபே. அப்புறம் வைஸ் அண்ட் அதர்வைஸ் பை சுதாமூர்த்தி. இது நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பேசிக்கலி சுதாமூர்த்தியோட புக்ஸ் வந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வி பிக்ட் இட் அப். சுதாமூர்த்தியோட இந்த புக்கில் எப்படின்னா பேசிக்கலி சுதாமூர்த்தி ஆஸ் அ பர்சன் அவங்க லைஃப்பில் மீட் பண்ண பீப்புள் ஹவு சிம்பிளிஃபைட் தே வேர் அண்ட் ஆல்சோ பீப்புள் ஹூ ஆர் லைக் ரொம்ப ஃபேன்சியான மக்கள், ஆனால் வந்து நாட் பீயிங் ஹியூமன் அந்த மாதிரி விஷயங்களையும் சேரிட்டி நிறைய பண்ணுறவங்க அவங்க. ஸோ சேரிட்டியை வந்து அவைல் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் பண்ணக்கூடிய ட்ராமாஸ் அதையும் அவங்க அதை பற்றி எழுதியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனாக பை சுதாமூர்த்தி, வைஸ் அண்ட் அதர்வைஸ். அப்புறம் வந்து வேர் அபவுட்ஸ் பை ஜும்பல்ஹேரி. ஐ திங்க் அது வந்து என்னுடைய ஃபேவரட். அவங்க பற்றி சொல்லும்போது எல்லாருமே இன்டர்பிரிட்டர் ஆஃப் மெலடிஸ் தான் சொல்லுவாங்க. இன்டர்பிரிட்டர் ஆஃப் மெலடிஸ் வந்து இட்ஸ் ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் அகேன். பட் நிறைய இந்த என்ஆர்ஐ கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயம், கொல்கத்தா அண்ட் என்ஆர்ஐ பீப்புள் இவங்க கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயமாக தான் ஐ சா தட். வேர் அபவுட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ஜஸ்ட் அவங்க வந்து நிறைய இடத்துல அதுக்கு போவாங்க. அந்த இடத்துக்கு போய் அவங்க இருக்கும்போது பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ண விஷயங்கள் மட்டும் தான் அது இருக்கும். ஆனால் அது பயங்கர ரிலேட்டபிளாக அந்த ஒரு மியூசியம் போகும்போது, மியூசியமுக்குலாம் போகிறோன்னா எல்லாருமே வந்து விருப்பப்பட்டு போக மாட்டோம்ல. ஒரு சில பேர் அது இந்த ஊருக்கு போனீங்கன்னா இந்த மியூசியம் போய் தாங்க ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு சில பேர் அங்கே வந்திருப்பாங்க. ஒரு சில பேர் இது ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அண்ட் அவங்களுடைய அன்னைக்கான லிஸ்ட்டில் அது இருக்குங்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இதில் யாரோ ஒருத்தங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பீப்புள் ரீடிங் எல்லாம் கனெக்ட் பண்ண மாதிரியான ஒரு புக்காக வந்து அந்த வேர் அபவுட்ஸ் இருந்தது. தட் வாஸ் ஸோ குட். ஸோ அந்த ஒரு புக்கு. அதுக்கப்புறம் ரோட்ஸ் அண்ட் டேல்ஸ் பை வழிபோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து நார்மலாகவே அவர் ஒரு பைக்கர் அப்படிங்கிறனால அவர் மீட் பண்ண பைக்கர்ஸுடைய ஸ்டோரி எல்லாம் ஒன்றா சேர்த்து ஃபிக்ஷனாக ஷார்ட் ஸ்டோரிஸாக எழுதியிருப்பார். ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டோரியும் ஸ்டாண்டலோனாக இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த புக்கில் வந்து எல்லாருமே மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம மீட் பண்ண அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலி இஃப் யூ லைக் டு கோ பைக் ரைடிங், அதில் நீங்கள் வந்து பைக் ரைடிங் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரீகேப் மாதிரி இருக்கும். ஆமாம்லாம் இந்த மாதிரிலாம் நம்மளும் பண்ணிருக்கோம்ல, இந்த மாதிரிலாம் நம்மளும் மீட் பண்ணிருக்கோம்ல அந்த மாதிரிலாம். ஸோ அதனால ரோட்ஸ் அண்ட் டேல்ஸ் பை வழிபோக்கன் இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருந்த ஷார்ட் ஸ்டோரிஸ். அப்புறம் ஃபைனலி ட்ராமா ஒரு பயங்கரமான ஃபீல் குட் புக்ஸ் அப்படின்னா இது வந்து ஃபீல் குட் கிடையாது. தி 7 ஹஸ்பண்ட்ஸ் ஆஃப் ஈவ்லின் ஹியூகோ டெய்லர் ஜென்கின்ஸ் ரெய்ட் எழுதியிருப்பாங்க. இந்த புக்கும் வந்து இஸ் வெரி பாப்புலர். இந்த புக்கில் வந்து என்ன எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு மேரேஜ் ஆர் எனி அனௌன்ஸ்மெண்ட் ஆர் எனி காசிப் ஒரு செலிபிரிட்டியோடது எப்படி அதை வந்து பாலிட்டிசைஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை வச்சு தே ஆர் பில்டிங் அ பிராண்ட், ஒரு பர்சனல் பிராண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா இந்த சூப்பர் ஸ்டார் இதெல்லாம் பண்ணால் இன்னும் எக்ஸ்ட்ரா நியூஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று பண்ணுறதோ, இல்லை ஒரு அப்கமிங் ஹீரோயினாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள பற்றி யாருக்குமே தெரியாது அப்படின்னா டேட்டிங் அ வெரி பாப்புலர் ஆக்டர், ஸோ அது மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு ஒரு லெவரேஜ் இதெல்லாம் பற்றி வந்து இந்த புக்கில் எழுதியிருப்பாங்க. பட் இட் வாஸ் ஸோ குட். ஏன்னா இதுலேயும் எகெயின் தேர் வாஸ் ஒரு எல்ஜிபிடிக்யூ சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சில சீன்ஸ் அண்ட் ஒரு சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு ஒரு ஸ்டாரோட லைஃப்குள்ளே போய் பீப் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் கொடுக்குற மாதிரியான புக் தான் திஸ் ஒன், தி 7 ஹஸ்பண்ட்ஸ் ஆஃப் ஈவ்லின் ஹியூகோ பை டெய்லர் ஜென்கின்ஸ் ரெய்ட். எனக்கு அந்த புக்கோட கவரே அவ்வளோ பிடிச்சிருந்தது. லிட்டில் ஃபயர்ஸ் எவ்ரிவேர் செலிஸ்ட் அப்படிங்கிறவங்க எழுதியிருந்தாங்க. திஸ் இஸ் ஆல்சோ அ வெரி பாப்புலர் புக். பட் இது ஐ வுட் சே இட் இஸ் ஆல் அபவுட் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் தான். நம்ம வந்து ஒரு குழந்தையாக இருக்கும்போது நம்மளை ட்ரீட் பண்ணுற விதம், ஒரு அம்மாவாக ஒரு குழந்தைய அவங்க பார்க்குற விதம், ஒரு சிங்கிள் மதர் வந்து ஒரு குழந்தைய எப்படி வளர்க்குறாங்க, ஒரு ஜென்ரலி வந்து ஒரு ஃபேமிலியோட ரெப்யூட்டேஷன், அந்த குழந்தைங்க பிஹேவியர்லாம் சொல்லுவோம்ல இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு. ஸோ ஒரு ஃபேமிலியில் வளர்கிற குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க லிட்டில் ஃபயர்ஸ் எவ்ரிவேரில். அண்ட் எப்படி ஒரு சில குழந்தைங்களை பற்றி பேரண்ட்ஸ்க்கோ இல்லை சொந்தக்காரங்களுக்கோ ஒரு ப்ரீகன்செப்ஷன் இருக்கும், இப்படி தான் அவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அது இல்லாமல் பார்க்குற ஒருத்தங்களை மீட் பண்ணும்போது எப்படி இருக்கும், வேர் ஷி பிலாங்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ சம்வேர் அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அண்ட் மை ஃபேவரட் டியூஸ்டேஸ் வித் மாரி பை மிச் ஆல்பம். இது என்டையர்லி ஃபிக்ஷன் தான் சொல்ல முடியாது. ஏன்னா ரியலாக அவர் பண்ண ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த புக்கில் வந்து எழுதியிருந்தார். மீட்டிங் சம்வன், ஒருத்தர் வந்து எண்ட் ஆஃப் லைஃப்பில் இருக்கார். அவர் வந்து அவரோட லைஃப்பை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறாரு. இந்த பக்கம் இருக்கவர் வந்து இனிமேல் தான் லைஃப் அப்படின்னு சொல்லி வாழும்போது இவருக்கு இருக்கிற நிறைய கேள்விகளுக்கு அவர் கொடுக்குற பதில் தான் வந்து இந்த என்டையர் புக்கே. இது நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் பர்சனலி. ஸோ ரொம்ப ஒரு ஃபீல் குட்டான ஒரு புக். கடைசியில் அந்த தாத்தா இறக்கும்போது கொஞ்சம் குஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அப்படி ஒரு புக் அது. ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம். ஸோ இதில் வந்து ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின இந்த புக்கில் வந்து எப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒன்று இருக்கும்ல, நம்ம எப்படியோ அதை வச்சு தான் நம்ம மற்றவங்களையும் ஜட்ஜ் பண்ணுவோம். ஆனால்
அப்படி ஒருத்தங்க நம்ம நெனச்ச மாதிரி இல்ல, அவங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க அப்படின்னா, ஜென்ரலி நம்ம வந்து ஒரு குறை சொல்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். அப்படி எப்படிங்க இருக்க முடியும்? அந்த மாரிலாம் உத்தமன் யாராவது இருப்பானா? அப்படிங்கிற மாரி நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். பட் ஒரு ஐடென்டிட்டிய வந்து அட்டாச் பண்ணிக்காத ஒரு கேரக்டரா ஹென்றி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இந்த புக்ல இருப்பாங்க. எவ்ரிபடி ஃபால்ஸ் இன் லவ் வித் ஹென்றி பிகாஸ் அவரோட பாஸ்ட்டோடயோ இல்ல வந்து பிரசன்ட்டோடயோ எதோடையுமே அவர் ரொம்ப செல்ஃப் அட்டாச் பண்ணாத ஒரு கேரக்டரா இருப்பாரு. அவருக்கு வந்து நீங்க ஒரு பேர் எடுத்துக்கிட்டா கூட ஹென்றி பிள்ளைன்னு இருக்கும். ஸோ சம்வேர் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் எவ்ரிஒன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஆனா எல்லாருடைய நல்ல குணங்களும் ஒண்ணா சேர்ந்தா எப்படி ஒரு கேரக்டர் இருக்குமோ, அந்த மாரி ஒரு கேரக்டர் வச்சு, அதுக்கு நம்ம வந்து கடைசியில அந்த புக் முடிக்க முடியாது. இதெல்லாம் நடக்குமா பாஸ்? அந்த மாரிலாம் ஒரு கேள்வி எழாத மாதிரி வந்து எழுதியிருப்பாங்க அந்த புக்ல. ஸோ அது ஒரு புக் நம்ம படிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாலோ கோலோவோட லைக் த ஃப்ளோயிங் ரிவர் ஜஸ்ட் லைக் எனி அதர் பாலோ கோலோ புக்ஸ் லைக் எந்த ஒரு கதை எடுத்தாலும் அதில் ஒரு ஃபிலாசபி இருக்க மாதிரி தான் எகெயின் இந்த புக்லேயும் எனக்கு இது தனியாக இந்த புக்கில் என்ன எழுதியிருந்தாங்க அப்படிங்கிறது ஞாபகமே வராத அளவுக்கு எனக்கு பாலோ கோலோவோட புக்ஸ்லாம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தனியாக ஞாபகம் இல்லை. பச்சிங்கோ மின்ஜின் லீ அப்படிங்கிறவங்க எழுதி இந்த எது பேர் எது புக்கு பேருன்னு டவுட்டுன்னு நினைக்கிறேன். பச்சிங்கோங்கிறது புக்கு பேர், மின்ஜின் லீ அப்படிங்கிறது ஆத்தர் பேர். ஆனால் இந்த புக்குக்கு வந்து நான் பர்சனலி ஜஸ்டிஸ் பண்ணல அப்படிங்கிற எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய குண்டா இந்த புக்கு நான் படிக்கும்போது அவ்வளோ ரசிச்சு ரசிச்சு படித்தேன். ஏன்னா ஒரு 3, 4 ஜென்ரேஷனோட கதை. இதே மாரி சிமிலர் புக்குன்னு பார்த்தா நம்ம ஜெஃப்ரி ஆர்ச்சருடைய அந்த கிளிஃப்டன் கிரானிக்கல்ஸா இருக்கும். இல்ல வந்து ரூட்ஸ் அந்த புக்கா இருக்கும். ஸோ சம்வேர் தே ஸ்டார்ட் வித் ஒன் பெர்சன். அவங்களுடைய ஃபேமிலியே அதுக்கப்புறம் அடுத்த ஃபேமிலி, அடுத்த ஃபேமிலி, அடுத்த ஃபேமிலின்னு சொல்லிட்டு அந்த என்டையர் ஃபேமிலியோட ஒரு ஸ்டோரியை நம்மளால பார்க்க முடியும்ல. ஸோ அந்த மாதிரியான புக் தான் பச்சிங்கோவும். பட் எகெயின் நான் அது படிச்சு ரொம்ப நாள் கழிச்சு ரிவ்யூ பண்ணும்போது அதோட இம்பாக்ட் இப்படி எடுத்து இப்படி குடுக்க முடியாம இப்படி எடுத்து குடுத்த மாரி ஆயிடுச்சு. பட் இஃப் யூ வாண்ட் டு ரியலி பிக் அப் இது வந்து கொரியால நடந்த ஒரு கதை. ஸோ கொரியன்ஸ்க்கு வந்து ஜாப்பனீஸோடைய அந்த ஒரு ஆதிக்கம் எப்படி இருந்தது அண்ட் ஹவு அங்கே இருக்கிற கொரியன்ஸ் வந்து தே வாண்டட் டு லுக் லைக் ஜாப்பனீஸ், தே வாண்டட் டு ஆக்ட் லைக் ஜாப்பனீஸ், தே டென்ட் வாண்ட் டு தே டென்ட் வாண்ட் பீப்புள் டு நோட் தட் தே வேர் கொரியன்ஸ். அந்த அளவுக்கு வந்து அவங்க கொரியன் ஐடென்டிட்டியை வந்து மறைக்கிறதுக்காக தே வில் ஆல்சோ ஹேவ் ஜாப்பனீஸ் நேம்ஸ். ஸோ அது ஏன் அப்படி பண்ணாங்க? நமக்கு அது ஆப்வியஸ்லி அந்த பாலிடிக்ஸ் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை, நம்ம இங்கெல்லாம் இருக்கோம். ஸோ அதனால அங்கே இதெல்லாம் நடக்கும்போது எப்படி இருந்தது? சம்வேர் எல்லா ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு இதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்தது. ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தவங்க சுப்பீரியாரிட்டி காமிச்சிட்டு அவங்க வந்து இவங்களை வந்து இது பண்ணி தான் அப்ரெஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொரியன் கண்ட்ரீஸில் நடந்த விஷயங்கள், ஸோ அவங்க அப்போ ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான பதில் தான் இந்த பச்சிங்கோ பை மின் ஜின் லீ அப்படிங்கிற இந்த புக்கில் இருக்கும். அண்ட் ஆங்ஷியஸ் பீப்புள் பை ஃப்ரெட்ரிக் பேக்மேன் ஃபேவரட். புக்கு எடுத்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு 30 to 40 பேஜஸ் வரைக்குமே ஐ வாஸ் அன்னாய்ட். ஏன்னா என்னடா இவர் இப்படி வந்து சூப்பரான ஒரு மேன் கால்ட் ஓவ்னு ஒரு புக்கு எழுதிட்டு இப்படி கேவலமாக ஒரு புக்கு எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓப்பனிங்கில் தான் அதை நான் புக்கு எடுத்தேன். ஆனால் அந்த ஆத்தருடைய எய்மே எப்படி இருந்துச்சுன்னா யூ ஷுட் கெட் அனாய்ட். அதுதான் வந்து அந்த என்டையர் ஃபியூ சாப்டர்ஸ்க்கு இருந்தது. மென்டல் ஹெல்த் பற்றி இந்த புக்கில் நிறைய அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி ஆங்ஷியஸ் பீப்புள்ங்கிறது அவங்க தே ஆர் ஆல் ஆங்ஷியஸ் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அவங்க எல்லாருக்குமே ஒரு பாஸ்ட் இருக்குது, அவங்க எல்லாருக்குமே ஒரு காரணம் இருக்குது ஏன் அவங்க அந்த இடத்துல அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து விற்க போகிறாங்க. இந்த பொட்டென்ஷியல் பையர்ஸ்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து வேற ஒரு இடத்துல தப்பிச்சு வந்த ஒரு ஷூட்டர் அவரும் வந்து இங்கே வந்து நின்றுவார். ஸோ இப்போது இவங்க எல்லாரும் இவர்கிட்ட எப்படி தப்பிக்கிறாங்க, யார் நிஜமாலே அந்த ஷூட்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஒரு குவெஸ்டனோடு தான் இந்த புக் வந்து எண்ட் ஆகும். எண்ட் ஆஃப் த டே இவங்க எல்லாருடைய அவங்க எல்லாரும் மீட் பண்ணுறது ஒரு 1 டேவா, அந்த என்டையர் டேயில் அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபுல்லாக அவங்க வெளில கொண்டு வந்திருப்பாங்க. ஐ திங்க் திஸ் ஆத்தர் இஸ் ஒன் பிரில்லியன்ட் ஹியூமன். ஃப்ரெட்ரிக் பேக்மேன் எனக்கு வந்து தெரியல அவர் எப்படி வந்து ஒருத்தவங்களுடைய சைக்காலஜியை எப்படி ஒரு கேரக்டரை வந்து இந்தளவுக்கு பில்ட் பண்ண முடியும். ஏன்னா இவங்க எல்லாருமே கொஞ்ச நேரத்துக்கு ஆக்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு படத்தில் பார்க்கும்போது அவங்க நடிக்கிறாங்கங்கிறது நம்ம வந்து யூஸ்வலி நம்ம கேவலமாக நடிக்கும்போது அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிப்போம்ல. அந்த மாதிரி இல்லாமல் இது ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அவங்களோட டயலாக் மூலமாக வி வில் நோ தட் இவங்க வந்து தே பிரிட்டனிங் டு பி சம்மன் எல்ஸ் அப்படிங்கிறது லேட்டராக தான் நமக்கு தெரியும். ஓ இப்போ இவ்வளோ நேரம் நீ பண்ணதான் நடிப்பா கோபால் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாதி புக்குக்கு மேலே நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகும்போது திடீர்னு நமக்கு எந்தெந்த கேரக்டர் பார்த்தாலும் கடுப்பாச்சும் அது எல்லா கேரக்டர் மேலேயும் நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு லவ் அதெல்லாம் வர மாதிரி எழுதியிருப்பாரு. ஸோ ஆங்ஷியஸ் பீப்புள் பை ஃப்ரெட்ரிக் பேக்மேன். ஸோ இதில் வந்து எவ்வளோ புக்ஸ் சொன்னால் ஞாபகம் இல்லை. பட் இத்தனை புக்ஸில் ஏதாவது ஒரு புக் நீங்கள் கேட்டுன்னு நைஸ், வெரி நைஸ் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி வாங்கி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது எல்லாத்துக்கான லிங்க்ஸ் இங்கே கீழே போட முடியாது அப்படிங்கிறனால thebookshare.inல நான் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ண எல்லா புக்ஸோடைய லிஸ்ட் அங்கேயும் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த புக் வேணுமோ அதை நீங்கள் எடுத்து படிக்கலாம், இல்லை அதோடைய வீடியோஸ் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த மாதிரியான எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதையும் தவிர இவ்வளோ புக்கு சொன்னியே, இந்த புக்கை பற்றி நீ பேசினியா அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு புக்கு உங்ககிட்ட வந்து சஜஷன் நீங்கள் எனக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 2023 சத்தியமாக அந்த புக்கு நான் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து thebookshare.inக்கு போய் அந்த புக்கையும் நீங்கள் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அதை லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், சேவ்
டு யூ. அதே மாதிரி வந்து யாராவது ஒருத்தங்க புக் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க 2023ல அப்படின்னா, இந்த என்டையர் புக் ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட்டையும் நீங்க வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஓகே. பாய். த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஐயோ! முடி வந்துருச்சு. பாய்.